ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு டியோடபோட கிச்சன் ப்ராடக்ட்லாம் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். நான் ரொம்ப நாள் என்னோட கார்ட்டில் போட்டு வச்சிருந்து ரேட் ஜாஸ்தியாக இருக்குது, கொரியர் ஜாஸ்தி வருது, இல்லை சிங்கிள் பீஸாக கிடைக்கலன்னு சொல்லி நான் போட்டு வச்சிருந்த ப்ராடக்ட்லாம் இங்கே சீப்பராக இருந்தது. ஸோ நான் அந்த ப்ராடக்ட் அங்கே ட்ரை பண்ணியிருக்கேன். குவாலிட்டி எப்படி இருக்குன்னு ஒன் பை ஒன் பார்த்துடலாம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துடுங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஸ்டோரேஜ் கண்டெய்னர். இது ரிமூவல் ட்ரைன் பிளேட் அண்ட் லிட்டோட கொடுத்துட்றாங்க. 1500 ml வருது. இதோட ரேட்டு 34 ருபீஸ் வருது. இதோட குவாலிட்டி ஓரளவுக்கு பரவாயில்லையாக தான் இருக்குது. இதில் நான் 2 பீஸ் வாங்கியிருக்கேன். இந்த ப்ராடக்ட் இந்த ரேட்டுக்கு ஓகே தான் சொல்லணும். அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது போர்ட்டபிள் மினி ஆக்டோபஸ் ட்ரைபாட். இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்பவே நீட் இருந்ததுனால நான் ரொம்ப எதிர்பார்ப்பாக தான் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் 47 ருபீஸ் ஆகுது. இந்த ஹோல்டர் நம்ம டைட் பண்ணுறதுக்கு தனியாக ஸ்க்ரூவும் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரைபாட்டோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு அந்தளவுக்கு திருப்திகரமாக இல்லைன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இதோட மூமெண்ட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ரொட்டேட்டரும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ஹோல்டர் கொடுத்துருக்க சைஸ்க்கு நம்ம ஃபோனை ஃபிட் பண்ண ட்ரை பண்ணுறப்ப ஃபோனோட சைட் பட்டன்ஸ்லாம் ரொம்பவும் அழுத்தி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா அது அவ்வளோ டைட்டாக இருக்குது அந்த ஹோல்டரு. இதனால் நம்ம ஃபோன் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்பே தெரிஞ்சிருக்கும் அதோட லெக்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்கா. இந்த மாதிரி பொசிஷனில் வச்சு நமக்கு கம்ஃபர்டபுளாக ஷூட் பண்ண முடியாது. இல்லை வீடியோ கால் பேசுகிறப்ப கூட நமக்கு லாங் பொசிஷனில் வச்சு பேசுகிறதுனா இதில் கண்டிப்பாக ஃபிட் பண்ணுறது கஷ்டம். இந்த ட்ரைபாடால் ஃபோனோட வெயிட்டை ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ அதால் ஸ்டிஃபாகவும் நிற்க முடியல. அது கீழே கீழே விழுந்துட்டு இருந்தது. என்னால் இதை யூஸே பண்ண முடியல ஃபைனலி. நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இதில் இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டூத் ப்ரஷ் ஹோல்டர். இதோட ரேட் 28 ருபீஸ் ஆகுது. இதை நம்மளே அரேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி ஹூக்ஸு அண்ட் ஸ்டிக்கர்ஸ்லாம் தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. இதை நம்ம கண்டிப்பாக டைல்ஸ் மாதிரி ஒரு ஷைனிங்காக இருக்கிற இடத்துல தான் நம்ம ஒட்ட முடியும். மற்றபடி நம்ம சுண்ணாம்புலையோ இல்லை ஷைனிங் இல்லாத ஒரு வுட்டில் இதிலலாம் நம்ம ஒட்டினா கண்டிப்பாக இது ஒட்டாது, வேஸ்ட் ஆகிடும். அண்ட் டூத் ப்ரஷ் மாதிரி ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்க பொருளை மட்டும் தான் நம்ம இதில் ஹேங் பண்ண முடியும். இது கண்டிப்பாக நமக்கு வெயிட் அந்தளவுக்கு தாங்காது. கொஞ்சம் ப்ராடக்ட்டுமே வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஸ்டிக்கர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் நீங்கள் ஒட்டுறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணிக்கோங்க எங்கே ஒட்ட போகிறீங்கிறத. அடுத்ததான் நீங்கள் பார்த்துருக்கிறது சிலிக்கான் ஃபனல். இதோட ரேட் 11 ரூபா ஆகுது. இதை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை க்ளீன் பண்ணுறதும் ஈஸியாக தான் இருக்குது. ப்ராடக்ட் குவாலிட்டியும் ஓகே. இந்த ரேட்டுக்கு இந்த ப்ராடக்ட் வர்த்துன்னு தான் சொல்லணும். இந்த ப்ராடக்ட்டில் நீங்கள் பார்க்க வேண்டியது சைஸ் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மீடியம் சைஸுக்கான இதுதான். நீங்கள் சப்போஸ் பெரிய சைஸ் வேணும்னா பெரிய சைஸும் உங்களுக்கு தனியாக வேறு ப்ராடக்ட் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து பிளான் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த சைஸ் ஒரு 1 லிட்டர் பாட்டிலுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். அடுத்ததான் இந்த ரொட்டேட்டபிள் ஹூக் 2 பீஸ் வாங்கியிருக்கேன். ஒரு பீஸ் 12 ரூபா அந்த மாதிரி வருது. இதுவும் நம்ம ஸ்டிக்கர் பின்னாடி கொடுத்துருக்கனால நம்ம டைல்ஸில் தான் ஒட்ட முடியும். இதில் லைட் வெயிட்டான பொருள் மட்டும் தான் நம்ம மாட்டிக்க முடியும். ஹெவியான பொருள் எதுவும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ப்ராடக்ட்டுமே கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்குது. ரொட்டேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. அடுத்ததான் நீங்கள் பார்க்குற இந்த ஸ்ட்ரெயினர். இது மல்டி பர்பஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பட் இதில் ஒரே ஒரு சின்ன இஷ்யூ என்னென்னா நம்ம எப்படி இதை ஹேங் பண்ணுறதுங்கிறது தான் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. மற்றபடி ப்ராடக்ட் ஓகே. இதோட ரேட் 23 ருபீஸ் ஆகுது ஒரு பீஸ். நம்ம இதை யூஸ் பண்ணிக்கணுன்னா நம்ம கண்டிப்பாக இந்த ஹோல் ஏன்னா ஒரே ஒரு சின்ன ஒரு ஹோல் தான் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வேணால் மாட்டுறதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் சிங்க்கில் நம்ம ஃபிட் பண்ணணுன்னா நம்ம வேறு ஏதாவது ஒரு ஹோல்டர் வச்சு தான் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். அடுத்ததாக மொபைல் ஃபோன் சார்ஜர் ஸ்டாண்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். இது 20 ருபீஸ் ஆகுது ஒரு பீஸு. இது வால் மவுண்டட் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இதுக்கு பின்னாடி நம்ம ஹூக்கில் மாட்டிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்குது. நான் கொஞ்சம் பெரிய சைஸில் திக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இது ஓகேவாக தான் இருக்குது. எனக்கு இந்த ப்ராடக்ட் ஒன்றும் அவ்வளோவா இம்ப்ரெசிவாக இல்லை. அடுத்ததான் நான் இவங்கக்கிட்ட சிலிக்கான் கப் கேக் மோல்டு ஒன்று வாங்கியிருக்கேன். இது ஒரு 4 பீஸ் வாங்கியிருக்கேன். ஒரு பீஸ் 6 ருபீஸ் அந்த மாதிரி வருது. நான் ஒரு 4 பீஸ் வாங்கினேன். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைன்னு தான் சொல்லணும். என் ப்ராடக்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. இதை நான் வேறு ஆன்லைன் சைட்ஸ்லாம் நான் செக் பண்ணி பார்த்தப்போ ரேட் என்னால் இந்த மாதிரி ஒரு 4 பீஸ் வாங்குறதுக்கு ரேட் கம்பேரிட்டிவ்லி ஜாஸ்தி இருந்தது. ஸோ இந்த ரேட்டுக்கு இந்த ப்ராடக்ட் வர்த்தாக தான் இருக்குது. நான் வாங்குறப்போ இன்னும் நிறைய டிசைன்ஸில் இருந்தது, கலர்ஸ்லேயும் இருந்தது. பட் எனக்கு நான் இதை சூஸ் பண்ணினேன். நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக இந்த ப்ராடக்ட்டை வாங்கலாம். இது ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்ததான் நான் இவங்ககிட்ட வாங்கினது இந்த மினி சீலிங் மெஷின் வாங்கியிருக்கேன். நான் ரொம்ப நாளாக இந்த ப்ராடக்ட்டை நான் கார்ட்டில் போட்டுட்டு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தது.
இவங்க கிட்ட நான் ₹36 தான் வாங்கியிருக்கேன். ப்ராடக்ட் குவாலிட்டிலாம் ஓகேவா தான் இருக்கு. பின்னாடி நம்ம வந்து பேட்டரி போட்டு யூஸ் பண்ணிக்கிற மாரி குடுத்துருக்காங்க. இந்த ரேட் இவங்க கிட்ட பெஸ்ட்டாவே இருக்கு. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோடைய பீஸ் வந்து எனக்கு வந்து சரியா ஒர்க் ஆகல. இது இது எல்லாமே ஓகேவா தான் இருந்தது. சீல் வைக்கிற இடத்துலயும் கரெக்ட்டா தான் இருக்கு. பட் என்ன ப்ராப்ளம்னு தெரியல. என்னோட பீஸ் ஒர்க் ஆகல. ஸோ நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் கஸ்டமர் கேர்ல. அவங்களும் கால் பேக் பண்ணியிருந்தாங்க. இந்த மாரி ப்ராடக்ட் வந்து வீடியோ எடுத்து கேட்டிருந்தாங்க. யூஸ் பண்ற மாதிரி அதாவது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத. ஸோ நான் அவங்க கிட்ட ஃபர்தரா வந்து கம்யூனிகேட் பண்ண டைம் இல்ல. நான் மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு என்னோட ப்ராடக்ட் சரியில்லையா? இல்ல இந்த ப்ராடக்ட் எல்லாமே இப்படி தான் இருக்காங்கிறது எனக்கு தெரியல. நீங்க யாராவது இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது இதில எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா, கண்டிப்பா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணுங்க. இது எனக்கும் சரி, மத்தவங்க பார்க்குறவங்களுக்கும் சரி இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா இந்த டைனிங் டேபிள்ல வைக்கிறதுக்கு ஹீட் ரெசிஸ்டன்ட் ஆகுறதுக்கு டைனிங் டேபிள் மேட் வாங்கியிருந்தேன். இதோட ரேட்டு ₹17 ஆகுது ஒரு பீஸு. அடுத்ததா இந்த பாத்ரூம் கிளீனிங் பிரஷஸ் வாங்கியிருந்தேன். 2 பீஸ் வாங்கியிருந்தேன். ஒரு பீஸ் ₹26 ஆகுது. இது வந்து சிங்கிள் சைடட் தான். ரொம்பவே குவாலிட்டி நல்லாயிருக்கு. ₹26க்கு கண்டிப்பா வொர்த்துன்னு தான் சொல்லணும். இதோட பிரஷஸும் நல்லாவே ஸ்ட்ராங்கா இருந்தது. சைஸ் மட்டும் சின்னதா வந்துருமோன்னு பார்த்தேன். பட் இல்ல. கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய சைஸ் பாத்ரூம்க்கு யூஸ் பண்ற சைஸாவே இருந்தது. இந்த ப்ராடக்ட் இந்த ரேட்டுக்கு இந்த குவாலிட்டி கண்டிப்பா வந்து நம்ம வாங்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். இதுவும் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைன்னு தான் சொல்லணும். அடுத்ததா நான் ரொம்பவே ஆசைப்பட்டு வாங்குனதுல இன்னொரு ப்ராடக்ட்டு. கிட்ஸுக்கு கூட இது ரொம்பவுமே இம்ப்ரெசிவான பொருள் தான் இது. ரொம்ப க்யூட்டா இருக்கு பார்க்குறப்ப. குவாலிட்டியும் ஓகேவா இருக்கு. நம்ம அதர் சைட்ஸ்லலாம் நம்ம பார்க்குறப்ப எப்படி இருக்குமோ, அது சேம் குவாலிட்டி மாதிரி தான் இருக்கு இது. பட் இதில ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, இத வந்து நம்ம ஒரு சைடு எடுத்தோம்னா, இன்னொரு சைடு விழுந்துருது. ஒரு சைடு இதால பேலன்ஸ் பண்ண முடியல. ஸோ கீழ விழுந்துடுது. நீங்க வேணா இத பெட்டர் நம்ம வேற டைனிங் டேபிள்லயோ, இல்ல நீங்க வேற எங்கேயோ யூஸ் பண்ண போற இடத்துல நம்ம கம் போட்டு வேணா இத ஒட்டி வச்சிடலாம். ட்ரை பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, தாராளமா இந்த ரேட்டுக்கு நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ப்ராடக்ட்ட. அடுத்ததா நீங்க பார்க்குறது ஒரு ஹோல்டர். இதுவும் நம்ம மல்டிபர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமா இது மொபைல் ஃபோன் வந்து நம்ம சார்ஜர்ல போட்டு நம்ம இத பாக்ஸ்குள்ள போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா அடியில ஹோல் குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கு கரெக்ட்டா இருக்கும். இதுக்கு பின்னாடியும் ஸ்டிக்கர் குடுத்துருக்காங்க. இதையும் நம்ம வந்து ஒட்டி வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். இதோட ரேட் ₹13ன்னு சொல்லி வாங்கியிருக்கேன். இத நம்ம வந்து ஏசி ரிமோட், டிவி ரிமோட்லாம் கூட போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த 2 இன் 1 பீலர் வந்து வாங்கியிருந்தேன். இது நம்ம பீலருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்னு வந்து நம்ம கேரட் இல்ல சீஸ் இந்த மாரி இது வந்து கிரேட் பண்ணுறதுக்கும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ₹9ன்னு சொல்லி வாங்கியிருந்தேன். இந்த மெட்டீரியல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இது அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இது எத்தன நாளைக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும்ன்றது டவுட்டா தான் இருக்கு. அடுத்ததா இன்னொரு டிசைன்ல நான் ஒரு பீலர் வாங்கியிருந்தேன். இது ₹4.75 வருது. இதில நம்ம நார்மலா பீல் பண்ற மாதிரி கேஷுவலா பீல் பண்ண முடியல. கொஞ்சம் அழுத்தி பண்ற மாதிரி இருக்கு. அப்பதான் வந்து அதோடைய ஸ்கின் ரிமூவ் ஆகி வருது. அப்படி பண்றப்ப இந்த பிளேடு வந்து உள்ளருந்து வெளியில லாக்லருந்து வெளியில வந்துருது. இந்த 2 பீலருமே வந்து இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து இந்த லாக் இதெல்லாம் கொஞ்சம் குவாலிட்டியான ப்ராடக்ட்டா இருந்திருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். என்னால 2 பீலரையுமே யூஸ் பண்ண முடியல. முடிஞ்சா நான் இமேஜ் வந்து இங்க அட்டாச் பண்றேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அத பார்த்தா. அடுத்தது நான் எல்லோ யோக் செப்பரேட்டர் ஒண்ணு வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு ₹3.50 வந்தது. இது வந்து சைஸ்ல வந்து நம்ம ஒரு எக் தான் அட் அ டைம் யூஸ் பண்ண முடியும். இதோட குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்கு. அடுத்தது ஒரு சிலிக்கான் ஸ்பேச்சுலா ஒண்ணு வாங்கியிருக்கேன். இதோட ரேட் ₹26ன்னு சொல்லி வாங்குனேன். இதோட கலரும் சரி, இதோட டிசைன், குவாலிட்டி எல்லாமே சூப்பர்பா இருக்கு. இது மாரி இன்னும் நெறைய டிசைன்ஸ்ல, நெறைய கலர்ஸ்லயும் அவங்க கிட்ட அவைலபிளா இருந்தது. இந்த ப்ராடக்ட்டும் ஒரு பெஸ்ட் பைன்னு சொல்லணும். ஏன்னா இந்த ரேட்டுக்கு இது கண்டிப்பா நம்ம இங்க வாங்கலாம். அடுத்ததா இந்த கிளீனிங் பிரஷ் ஒண்ணு வாங்கியிருக்கேன். இது ரொம்பவே சின்ன சைஸ் ரொம்ப மைன்யூட்டா இருக்கிற அ பைப்ஸ் இல்லன்னா ஸ்ட்ராஸ் இந்த மாரி இதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ் ஸ்டவ்ல இருக்க சின்ன சின்ன ஹோல்ஸ்ல நம்ம ஏதாவது மாட்டிக்கிச்சுன்னா நம்ம இத வச்சு ஈஸியா ரிமூவ் பண்ணிட முடியும். இதோட ரேட் வந்து நான் ₹5ன்னு வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஒரு சிங்கிள் பீஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நெனச்சோன்னா, நம்ம இவங்க கிட்ட இந்த மாதிரி நம்ம வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததா இந்த பேஸ்கட் டைப் ஹோல்டர் ஒண்ணு வாங்கியிருக்கேன். இதுக்கும் நம்ம பின்னாடி அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி குடுத்துருக்காங்க. நம்ம அட்டாச்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பின்னாடி இருக்க ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். இதுலயும் கண்டிப்பா நம்ம லைட் வெயிட்டான பொருள் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த ப்ராடக்ட் பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கு. நான் இத ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் ரொம்ப நான் வெயிட்டான பொருளெல்லாம் நான் இதில யூஸ் பண்றதில்ல. இந்த ஹோல்டர் ₹28 ஆகுது.
இது நான் இந்த சிலிக்கான் சோப் ஹோல்டர் ஒண்ணு வாங்கியிருக்கேன். இத கிச்சனுக்கு நம்ம ஸ்பூன் டஸ்டராவும் யூஸ் பண்ற மாதிரி நெறைய ஆட்ல பார்த்துருந்தேன். பட் நம்ம அதுக்கு யூஸ் பண்ண முடியாது. இதோட ரேட் ₹28ன்னு சொல்லி வாங்கியிருந்தேன். ஏன்னா நம்ம கிச்சன் ஸ்லாப்ல உடைய டிஸ்டன்ஸ்லேருந்து இது ரொம்ப ஃப்ளாட்டா இருக்கிறனால அத நம்ம யூஸ் பண்ண முடியல. அது இல்லாம ஸ்பூன்ஸ்க்கு நம்ம வைக்கிறதுக்கான டிஸ்டன்ஸும் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ நம்ம இது சோப் ஹோல்டர்ல வேணா ட்ரை பண்ணலாம். அடுத்ததா ஒரு விஸ்க் ஒண்ணு வாங்கியிருக்கேன். இதோட ரேட் ₹9.50 வருது. இது கொஞ்சம் மீடியம் சைஸ்ல தான் இருக்கு. இது ஒரு ஹேண்டில் ஒண்ணு குடுத்துருக்காங்க. அது அப்பப்ப ரிமூவ் ஆயி வருது. பட் மத்தபடி இது ப்ராடக்ட் ஓகேவா தான் இருக்கு. நான் சிலிக்கான் ஹீட் ரெசிஸ்டன்சி பாட் ஹோல்டர் வாங்கியிருக்கேன். இது ₹26 ஆகுது. இது சிலிக்கான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நான் இத பாத்திரத்த ஹோல்ட் பண்றப்ப என்னுடைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில இந்த ப்ளூ கலர் ரப்பர் அப்படியே ஒட்டிக்கிச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் இத நான் யூஸ் பண்றேங்கிறனால என்னால இதோட குவாலிட்டிய சொல்ல முடியல. நீங்க யாராவது இத யூஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா, இது இப்படி தான் இருக்காங்கிறத கண்டிப்பா வந்து மெசேஜ் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்ததா கிச்சன் கட்டிங் போர்டுன்னு சொல்லிட்டு ஒரு ₹21க்கு நான் இத வாங்கியிருக்கேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது கொஞ்சம் பெரிய சைஸ்ல வரும்னு நெனச்சேன். பட் கொஞ்சம் சின்ன சைஸ்ல தான் இது இருக்கு. இத நம்ம கட்டிங் போர்டாவோ, இல்ல சர்விங்க்கோ நம்ம இத யூஸ் பண்ண முடியாது. வேணா நம்ம இத வந்து ஒரு மினி பேடா வேணா யூஸ் பண்ணலாம். அடுத்ததா இந்த பிளாஸ்டிக் பேக் கிளிப் சீலர் ஒண்ணு வாங்கியிருக்கேன். இது ₹28ன்னு சொல்லி வாங்கியிருக்கேன். இதில மொத்தம் 18 பீசஸ் வருது. இதே மாதிரி நான் இதுக்கு முன்னாடி அமேசான்ல ஒண்ணு வாங்கியிருந்தேன். அதோட குவாலிட்டிய கம்பேர் பண்றப்ப இது கொஞ்சம் குவாலிட்டி வந்து கம்மியா தான் இருக்கு. பிளாஸ்டிக் டிஃபரண்ட்டா இருக்கு அந்த அந்த கிளிப்க்கும் இதுக்கும். அடுத்தது இந்த சிலிக்கான் மேட் ஒண்ணு வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம மாவு பெசஞ்சுக்கிறதுக்கு, இல்ல சப்பாத்தி போடுறதுக்கு இந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம். இது மல்டி பர்ப்பஸுக்கு தான். இதில வந்து சிஎம்ல வந்து 43 சைடு ஒரு சைடு, இன்னொரு சைடு வந்து 35 சிஎம் குடுத்துருக்காங்க. எனக்கு என்னமோ மற்ற வீடியோஸ்லலாம் நான் பார்த்தத விட இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸா இருக்க மாதிரி இருக்கு. சப்போஸ் நீங்க வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா, முதல்ல இந்த சைஸ் என்ன மெஷர் பண்ணியிருக்காங்கங்கிறத ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்ல இந்த சைஸ் தானா அப்படிங்கிறத உங்களுக்கு யாருக்காவது நீங்க யூஸ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, கண்டிப்பா மெசேஜ் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க. இனிமே இந்த ப்ராடக்ட் யாராவது வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா, கண்டிப்பா உங்களோட மெசேஜ் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல நீங்க என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்கங்கிறதையும் கண்டிப்பா மெசேஜ் பண்ணுங்க. நான் இந்த மேட்ட ₹94க்கு வாங்கியிருக்கேன். அடுத்து சிலிக்கான் ஸ்க்ரப்ன்னு சொல்லிட்டு நான் இத ₹5.5க்கு வாங்கியிருக்கேன். அவங்க சொல்ற மாதிரி இது வந்து நம்ம ஸ்க்ரப்பராவோ, இல்ல வந்து ஹீட் ரெசிஸ்டன்ஸிக்கோ நம்ம இத யூஸ் பண்ண முடியும்னு எனக்கு தோணல. ஏன்னா இந்த ப்ராடக்ட் அவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு. இந்த சைஸும் நான் கொஞ்சம் பெரிய சைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இது வந்து ஒரு உள்ளங்கை அளவுக்கு தான் இருக்குது. இந்த ப்ராடக்ட்டும் அவ்வளோ சாஃப்ட்டா இருக்கு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஃபியூச்சர் பைக்கு ஒரு ரெஃபரன்ஸா இருக்கும்னு நான் நம்புறேன். வேற என்ன ப்ராடக்ட் நம்ம ரிவ்யூ பண்ணலாம்னு நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம அத ரிவ்யூ பண்ணலாம். அதுவரைக்கும் இந்த வீடியோவ இவ்வளோ நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு தேங்க் யூ ஸோ மச்.